வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜனவரி 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜனவரி 1 and 2 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது தமிழ்நாடு நிகழ்வுகள் சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஃபஸ்ட்டு தாமிரபரணி நதி மாசு குறித்த ஆய்வு நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா தாமிரபரணி நதி மாசு குறித்த ஆய்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை ஆய்வு செய்வதற்காக புகழ்பெற்ற நீர் பாதுகாப்பு ஆர்வலரான திரு ராஜேந்திர சிங் அவர்களை யார் நியமிச்சிருக்காங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டை மதுரை கிளை நியமிச்சிருக்காங்க. ஸோ தாமிரபரணி நதி மாசு குறித்து ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு ஆர்வலர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜேந்திர சிங் அவர்கள். அடுத்து 9வது சித்த மருத்துவ தினம். ஸோ 9வது சித்த மருத்துவ தினத்தை சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் ஜனவரி 3ஆம் தேதி அன்று கொண்டாடியிருக்காங்க. ஸோ இதுக்காக இந்திய குடியரசு துணைத் தலைவர் இந்த விழாவை தொடங்கி வச்சுருக்காரு. 9வது சித்த மருத்துவ தினம் ஜனவரி 3. நில ஆவண மேலாண்மை லேண்ட் ஸ்டாக் அண்டு ஜிஓஆர்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்னா நில ஆவணங்கள் எல்லாத்தையுமே டிஜிட்டல் முறையில் நிர்வகிக்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக லேண்ட் ஸ்டாக் அப்புறம் வருவாய் சொற்களின் களஞ்சியம் ஜிஓஆர்டின்னு சொல்கிறாங்க, கிளாசரி ஆஃப் ரெவன்யூ டேர்ம்ஸ். இந்த முன்னெடுப்பை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இனி எல்லாத்தையுமே நில ஆவணங்கள் எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணுறதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டம் முன்னோடி திட்டமாக பைலட் லொக்கேஷனாக எந்தெந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் சண்டிகர்லையும். ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ லேண்ட் ஸ்டாக் அண்ட் ஜிஓஆர்டி அப்படிங்கிற இந்த திட்டத்தை முதலாக எந்தெந்த மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்கன்னா சண்டிகரும் தமிழ்நாட்டிலையும். அடுத்து உப்பார் அணை திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தாராபுரம் மற்றும் குண்டடம் பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களோட பாசனத்திற்காக கிட்டத்தட்ட 6060 ஏக்கர் நில பாசனத்திற்காக உப்பார் அணையிலேருந்து தண்ணியை திறந்து விட்ருக்காங்க. அப்புறம் பன்னாட்டு இளையோர் படகோட்ட போட்டி. ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை துறைமுகத்தில் நடந்திருக்கு. 11வது இந்தியா இன்டர்நேஷ்னல் யூத் செயிலிங் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இந்திய பன்னாட்டு இளையோர் படகோட்ட சாம்பியன்ஷிப் சென்னை துறைமுகத்தில் நடந்திருக்கு. நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு கௌதம புத்தரோட புனித தாதுக்கள் கண்காட்சி நடந்திருக்கு. பிப்ரஹ்வா அப்படின்னு சொல்கிறாங்க. பிப்ரஹ்வா அப்படிங்கிறது தான் இது. இந்த கண்காட்சியை பிரதமர் மோடி அவர்கள் ஜனவரி 3ஆம் தேதி டெல்லியில் தொடங்கி வச்சுருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா ககன்யான் திட்டம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இஸ்ரோ நிறுவனம் தன்னோட ககன்யான் திட்டத்தின் முதல் ஒருங்கிணைந்த ஒரு ஏர் ட்ராப் சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்காங்க. இன்டகிரேட்டர் ஏர் ட்ராப் டெஸ்ட் அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துருக்காங்க. அடுத்து 8வது ஊதிய குழு ஏற்கனவே பே கமிஷன் அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஊதிய குழுவை முதல்ல எந்த மாநிலம் நம்ம இந்தியாவில் உருவெடுத்து குழுவை அமைச்சிருக்காங்க, இந்த மத்திய ஊதிய குழுவை அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அசாம் ரொம்ப முக்கியமானது. 8வது மாநில ஊதிய குழுவை முதல்ல அமைத்த மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா அசாம். பாதுகாப்புத்துறை ஆயுதங்கள் மேம்பாடு, அதாவது இந்திய இராணுவமும் கடற்படையையும் வலுப்படுத்துறதுக்காக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 4666 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO மூலமாக உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட நெருக்கமான போர் கார்பைன் CQB கார்பைன் துப்பாக்கிகளையும் இதன் மூலமாக வாங்குறதுக்காக முடிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே பாதுகாப்பு மேம்படுத்துறதுக்காக நடந்தது. ஸோ இம்பார்ட்டண்ட் டேஸ் பார்க்கலாம். வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த தினம். வேலுநாச்சியார் பிறந்தது ஜனவரி 3. ஸோ பிரிட்டிஷ்க்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் இந்திய அரசி, அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை ராணி என்று அழைக்கப்படக்கூடிய வேலுநாச்சியார் பிறந்த தினம் ஜனவரி 3. அடுத்து சாவித்ரிபாய் பூலே அவங்க பிறந்ததும் ஜனவரி 3 தான். ஸோ இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர், ஓகேவா. ஸோ ஆசிரியை, அது மட்டும் இல்லாமல் பெண் கல்விக்காக போராடிய ஒரு சீர்திருத்தவாதின்னு சொல்லலாம். இவங்க பிறந்த தினமும் ஜனவரி 3. சர்வதேச மனம் உடல் ஆரோக்கிய தினமும் ஜனவரி 3 தான் அனுசரிக்கப்படுது. இதில்
இன்டர்நேஷ்னல் மைண்ட் பாடி வெல்னஸ் டே அப்படிங்கிறத கடைபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட வந்து ஜனவரி 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் எல்லாமே வரும். தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.